மலை குடமலை உபதேசர் வாழமலைக்கு Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான். அதுக்கு முன்னாடி நம்ம 400k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும். ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே 300லேருந்து 400k ஈஸியாக ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாம் உங்கள் லெமன் சப்போர்ட்னால மட்டும்தான். ஸோ இந்த இயர் பொங்கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 நாளுமே வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். இந்த வருஷம் மாட்டு பொங்கல் ஃபஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். மற்ற 3 நாளுமே எல்லா இயரும் நாங்கள் வழிபடுறதா. ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கன்னா போகி அன்னைக்கு மதியம் ஒரு 3 மணிக்குள்ளே வீட்டில் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு சைவ விருந்து வந்து படையல் ரெடி பண்ணி போடுவோம். அன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் போட்டு பொரியல் ரெடி பண்ணி உப்பு பருப்பு குழம்பு, கண்டிப்பாக வந்து அரசாணிக்காய் பொரியல் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பலகாரம், சக்கரவள்ளி கிழங்கும் கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு படையல் வந்து ரெடி பண்ணி சாமிக்கு படையல் போட்டுட்டு 6 மணிக்குள்ள சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். ஒரு 4:30 மணி அந்த டைமில் வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். அத்தை வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் காலையிலேயே உரிச்சு வச்சிட்டாங்க. மற்ற காய்கறிகள் எல்லாமே வந்து கட் பண்ணி ஒவ்வொன்றா கடன்னு சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படையல் போட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க. அம்மா வீட்டு சைடில் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிட்டு சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். படையல்லாம் வந்து போட மாட்டோம். இங்கே அத்தை வீட்டு சைடில் நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் வந்து நிறைய வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம டெய்லி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வந்து சமையல் பண்ணுவோம். அப்பயுமே ஏதாவது வந்து மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சாமிக்கு படையல் பண்ணும்போது எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் கையளவு வச்சு சமைப்போம். ஆனால் அன்னைக்கு எல்லாமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது ஏன் தான் எனக்கு இனிமே தெரியல. அதே மாதிரி கோவில்களில் போயிட்டு சாமிக்கு படையல் போடும்போதும் அதோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் சமைச்சா அப்படி வரவே வராது. ஒருவேளை அந்த பக்தியோட சமைக்கிறனால அந்த சாப்பாட்டோட ருசி அப்படி இருக்கான்னு வந்து தெரியல. ஸோ ஒரு 5:30 மணி 5:45 அந்த டைமில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். தீபி பார்த்தீங்கன்னா சாமி படம் விளக்கு அதெல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா. அன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், உப்பு பருப்பு குழம்பு, ரசம், அப்புறம் வந்து 3 வகையான அவரைக்காய் போட்டு பொரியல், அரசாணிக்காய் பொரியல், சக்கரவள்ளி கிழங்கு, அப்பளம், ஸ்வீட் எதுவும் ரெடி பண்ணல. அதனால் கொஞ்சம் உப்பு சக்கரை வச்சு சாமிக்கு வந்து படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டு நாங்களும் வந்து ரொம்ப திருப்தியாக வந்து சங்கராந்தி வந்து கழிச்சோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்பீங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிக்கு தை 1 இந்த 2 நாளைக்குமே லீவ் இல்லை, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்தது. மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இந்த 2 நாள் மட்டும்தான் வந்து லீவ் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் அவர் இல்லை. அப்புறம் நைட்டு வந்து அவரும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டாரு. தீபி வந்து தலவாழை இலை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அன்னைக்கு சூப்பராக ஒரு புடி பிடிச்சிட்டா. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன வேலை, பொங்கல் அப்படின்னாலே வந்து கோலம் தான் ஸ்பெஷல். எனக்கு நிஜமாக கோலம் போட தெரியாது. தீபி வந்து ரங்கோலி வந்து சூப்பராக போடுவா, புள்ளிக்கோலமுமே வந்து நல்லா போடுவா. அதனால் அவள் கோலம் போட்டா. அப்புறம் அவளோட கசின்ஸ்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லோரும் பேசிகிட்டே அப்படியே வந்து கோலம் போட்டோம். நான் வந்து கலர் கொடுக்க வந்து கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணினேன். ஸோ கோலம் வந்து ஒரு மணி நேரத்துலேயே வந்து டக்குன்னு போட்டு முடிச்சிட்டாங்க.
நைட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி அப்புறம் இன்னொரு வீட்லேயும் போய் கோலம் போட்டுட்டோம். காலையில் வந்து தான் டிசைட் பண்ணோம், சரி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு உள்ளே என்ட்ராகிற இடத்துல ரோட்டு மேலே ஒரு பெரிய கோலமாக வந்து போடுவோம் டிசைட் பண்ணி. தீபி வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டா. அதுக்கப்புறம் வந்து நான் கலர் கொடுக்க ஹெல்ப் பண்ணேன். 2 பேரும் சேர்ந்து நல்லா பெரிய கோலமாக வந்து போட்டிருந்தோம். சூப்பராக வந்திருந்தது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு விநாயகர் கோவிலுக்கு பொங்கல் வைக்க எல்லாரும் கிளம்பியாச்சு. ஷார்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அம்மா வீடு பொங்கல் சீர் கொடுக்குற வரைக்குமே விநாயகர் கோவிலில் தான் பொங்கல் வைக்கணும், வாசப்பொங்கல் வந்து வைக்கக்கூடாது. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் எல்லா வருஷமும் நம்ம வாசலில் வந்து பொங்கல் வச்சுக்கலாம். இந்த அவுட்ஃபிட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் லோக்கல் ஷாப்பில் எடுத்ததா, லிங்க் எல்லாம் வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் ஏன் இன்னும் அம்மா வீடு சீர் கொடுக்கல, வருஷம் வருஷம் தானே கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு 3 இல்லை 5 வயசு ஆகும்போது சீர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வருஷம் வருஷம் நம்மளோட விருப்பப்படி வந்து பொங்கல் வச்சுக்கலாம். சீர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஏன் கொடுக்கல அப்படின்னா எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது. அவங்க வந்து எப்போ முடியுமோ அப்போ தான் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இதுவுமே வேண்டான்னு தான் சொல்கிறோம். ஆனால் வந்து இது வாங்கி வச்சாதான் எங்களால் வந்து வாசலில் பொங்கல் வைக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து பொங்கல் சீர் கொடுக்கல அப்படின்னு வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாங்கள் கோவிலுக்கு வந்து கரெக்டாக பொங்கல் வச்சிட்டு இருந்தோம். அப்பா அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னு. அப்பா வந்து வீட்டிலே இருந்துட்டாரு. அம்மா அப்புறம் அம்மாயி தம்பி 3 பேரும் மட்டும் கோவிலுக்கு வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம். ஏன் அப்பா அம்மா வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் உங்கள் வீட்டில் இருக்காங்க, அங்கே அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்களான்னு வந்து கேட்டிருந்தீங்க. இங்கே வந்து அந்த வீடு தனி இந்த வீடு தனி அப்படிங்கிறதா கிடையாது. எல்லா ஃபெஸ்டிவலுமே என் ஹஸ்பண்ட் வீடு, என் அப்பா அம்மா வீடு 2 வீடுமே ஒரே வீடு தான். நாங்கள் வந்து இன்வைட் பண்ணோம். அதனால் வந்து அப்பா அம்மா வந்து எல்லா ஃபெஸ்டிவலும் எங்களோட சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உண்மையாகவே நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட அப்பா அம்மாவையும் என்னோட அப்பா அம்மாவையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவார். என் ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, என் அத்தை மாமா 2 பேருமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவை வந்து ரொம்ப மரியாதையோட, எப்படி சொல்கிறது, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்லாஸ்குள்ளே வந்து இருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என் அப்பா அம்மாவுக்கு என்னோட புகுந்த வீட்டில் வந்து இவ்வளோ மரியாதை கிடைக்கும்போது அதை வந்து சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூ பழம், அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு, பத்தி குச்சி, அப்புறம் வந்து கற்பூரம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ தை 1 பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எங்களோட செலிப்ரேஷன். கோவிலில் பொங்கல் வச்சு வீட்டில் போயிட்டு எல்லாரும் வந்து பொங்கல் சாப்பிட்டோம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லேயே நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் தான், தை 2. நான் இது வரைக்கும் லைஃப்பில் மாட்டு பொங்கல் வந்து பார்த்ததும் கிடையாது, செலிப்ரேட் பண்ணதும் கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது இந்த இயர் பொங்கல் எனக்கு. என் அத்தை மாமா பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணையம் பண்ணி, அதாவது விவசாயம் பண்ணி மாடு ஆடு கோழி எல்லாம் வளர்த்தி வழிபட்டுட்டு இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் இயர்ஸ் வந்து அவங்கனால பண்ண முடியல. இந்த ஃபார்ம் ஹவுஸ் கட்டினதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறதுக்காக மட்டும்தான். நாங்கள் கட்டி ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாடு வாங்கிட்டோம். இப்போது 2 மாடு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது. அன்னைக்கு மதியம் ஒரு 3 மணி வாக்கில் மாடு எல்லாமே வந்து கழுவுறக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என் தம்பி, என் ஹஸ்பண்ட், அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து தான் வந்து கழுவிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாருன்னா எல்லா வேலையுமே வந்து செய்வார். ஆனால் அவருக்கு வீட்டில் இருக்க வந்து டைம் வந்து கிடைக்கிறதில்ல, ஒர்க்கில் வந்து அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஆனால் இந்த 2 நாள் அவருமே வந்து ரொம்ப நல்லா வந்து என்ஜாய் பண்ணார். மாட்டுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு கயிறு மாற்றி பொட்டெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி எங்கள் 2 நாய்க்குட்டி பப்பு அண்ட் பிங்க்கும் 2 பேர் குளிக்க வச்சோம். பிளாக்கி ஒயிட்டி வந்து குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பூனைக்குட்டியை. அவங்க 2 பேர்த்தையும் குளிக்க வைக்கல, இவங்க 2 பேர்த்தையுமே அன்னைக்கு வந்து நாங்கள் குளிப்பாட்டி விட்டுட்டோம். ஸோ
அன்னைக்கு போட்ட ஷார்ட் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்காதீங்க, காவி கலர் அடிங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா அடிக்க விட்டுருக்க மாட்டேன், காவி கலர் தான் அடிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு சூப்பர் ட்ரெடிஷ்னலான காஸ்டியூமில் தான் ரெடி ஆயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து வேட்டி சட்டையில் உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்தார். லேகனுக்கு வந்து என் தம்பி வந்து கோல்டு கலரில் வந்து வேட்டி சட்டை எடுத்திருந்தான். 2 பேரும் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி ஒரே மாதிரி இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, நானே வந்து ஒத்துக்கிறேன். என் பையன் வந்து அப்படியே என் வீட்டுக்காரோட ஜெராக்ஸ் தான். தீபியும் நானும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டிருந்தோம். டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தாராஸ் கலெக்ஷன் இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மாடெல்லாம் குளிக்க வச்சுட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் வந்து வருஷம் அவங்க பூஜை பண்ணுவாங்களாமா. நாங்கள் பூஜைக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு ஊர் சைடில் ஒவ்வொரு மாதிரி வந்து மாட்டுப்பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து 3 பானை வச்சு பொங்கல் வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தி கட்டி சாமி கும்பிடுவாங்க. எங்கள் அத்தைகிட்ட கேட்டிருந்தேன். எங்கள் அத்தைக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியாத, ஆனால் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் அத்தையோட அத்தை, அதாவது அவங்க மாமியாரே பார்த்திங்கன்னா இந்த முறையில் தான் வந்து வழிபடுவாங்களாமா. ஸோ நம்ம ஏதாவது அந்த மாதிரி பண்ண போய் ஏதாவது ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்ம மனசுக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்தலாக கஷ்டமாகவே இருக்கும். நம்ம எப்பயும் வழிபடுற மாதிரியே வழிபட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க பழைய காலத்தில் எப்படி வழிபட்டாங்களோ அப்படி தான் அன்றைக்கும் வந்து வழிபட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து பொட்டு வச்சு வாழை மரம் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதில் வந்து தேங்காயை உடைச்சி அதில் வந்து விளக்க பற்றி வச்சு பூஜையெல்லாம் பண்ணாங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரியல, ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வருஷம் இன்னும் கொஞ்சம் வந்து அப்டேட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாதேஸ்வரனை வழிபடணும்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடுகளுக்கு எல்லாமே வந்து பூஜை பண்ணோம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து எல்லாம் சொல்லி உகேன்னு கத்தும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. உகே சொல்லி மாட்டை 3 முறை வந்து சுற்றி வந்து அதுக்கப்புறம் தீபாரணை காமிச்சு நீர் விளாவி சாமி கும்பிட்டோம். லேகன் வந்து ஒன்று சொல்லி சாமி கும்பிட்டான். அவன் இப்போ வரைக்கும் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படையலுக்கு வச்சிருந்த பழத்தையே எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய், நாட்டு சக்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் பிசைஞ்சு மாடுகளுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நாங்களும் வந்து பிரசாதமாக அதுதான் வந்து சாப்பிட்டோம். ஸோ மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. ரொம்ப 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 நல்லா இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். சூப்பராக வந்து மாட்டு பொங்கல் வந்து போச்சு. ஸோ லாஸ்ட் டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அன்றைக்கி அத்தை வந்து எங்களோட பழைய வீட்டில் வந்து சூரிய பொங்கல் வச்சாங்க. வச்சதுக்கப்புறம் நாங்கள் கோழி அறுத்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாளை வந்து வாச பொங்கல்னு சொல்லுவோம், 3ஆவது நாளை வந்து சூரிய பொங்கல்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு நாளையே சூரிய பொங்கல் தான் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர் சைடு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு என்ன முறையில் வழிபடுவோம்னு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து கரெக்டாக உதிக்கிற அந்த டைமில் வந்து பொங்கல் வச்சு கோழி அறுத்து சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு வச்சது பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் தான். இந்த பொங்கல் சாப்பாடை தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அன்றைக்கி தீபி பார்த்திங்கன்னா ஆஃப் சாரீ கட்டியிருந்தா, நான் வந்து சாரீ வந்து கட்டியிருந்தேன். சாரீ டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தீபியோட ஹாஃப் சாரீ பார்த்திங்கன்னா நான் 12th படிக்கும் போது எங்கள் அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தது. நான் அப்படியே பத்திரமா வச்சுருந்து தீபி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ஸோ சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே படையல் போட்டு சாமி கும்பிட்டு கோழி வந்து அறுத்தாச்சு. எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலரும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குட்டியாக பஃப் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீட்டில் வந்து பொங்கல் வச்சுட்டு கோழி வந்து அங்கேயே அறுத்துட்டு ஃபார்ம் ஹவுஸுக்கு கொண்டு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி
கட் பண்ணி சமையல் வந்து பண்ணோம். என் ஹஸ்பண்ட் தான் அன்றைக்குமே எல்லா வேலையும் செஞ்சுருந்தாரு. கோழி க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுறது எல்லா வேலையும் அவர் தான் வந்து பார்த்துருந்தாரு. ஸோ அன்றைக்கி மெனு வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, நான் முந்தின நாளே மாவு அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இட்லி ஊற்றி நாட்டுக்கோழி குழம்பு வச்சு அந்த குழம்புல கறியை எடுத்து வறுவல். கோழி வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ, அதனால் எல்லாத்தையும் ஒரே டைமில் சமைக்க முடியாதுன்னு ஒரு 1 கிலோ மட்டும் எடுத்து வச்சுட்டோம். அதை வந்து மதியம் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி போட்டுக்கலான்னு பிளான் பண்ணி தான் பண்ணோம். 4 கிலோ கோழி அப்படிங்கிறனால கொஞ்சம் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் குக்கரில் வச்சு விசில் விட்டுட்டோம். ஸோ குழம்புக்கு மிளகு வந்து பார்த்திங்கன்னா நான் வறுத்து கொடுத்தேன். அத்தையும் அம்மா 2 பேரும் சேர்ந்து செக்கில் வந்து ஆட்டி கொடுத்தாங்க. செக்கில் ஆட்டி குழம்பு வச்சாலே அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து தனி தான், அவ்வளோ நல்லா வந்திருந்தது. எல்லோரும் உப்பு கறியில் கொஞ்சம் எடுத்து பசிக்க ஆரம்பித்தனால சாப்பிட்டு இருந்தாங்க. நான் வந்து டக்குன்னு குழம்பு வச்சு கறியை வந்து வறுத்துட்டேன். இட்லி வந்து அன்னைக்கு சூப்பராக வந்திருந்தது. குழம்பு ரெடியானதுமே பார்த்திங்கன்னா மாமா, அப்பா, அம்மாயி 3 பேரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா 3 பேருமே சுகர் டேப்லெட் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே உட்காந்து சூப்பராக சாப்பிட்டோம். எங்களோட இந்த பொங்கலோட 4 நாளுமே இப்படி தான் சூப்பராக வந்து போச்சு. உண்மையாகவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.